Hi, இன்னொரு CSIR net previous year question paper, life science, December 2003 உடைய practice session பார்க்கலாம். So first, protein transport into the endoplasmic reticulum is co-translational and proteins are inserted via an aqueous channel into the endoplasmic reticulum. So இந்த proteins எல்லாம் வந்து aqueous channel மூலியமா தான் endoplasmic reticulum குள்ள போகுது, வெளியே வரும் போகும். This can be studied using microsome. இந்த ஸ்டடியை மைக்ரோசோம் மூலியமா ஸ்டடி பண்ணியிருக்காங்க லேப்ல இன் விட்ரோ. Statements given below are possible outcomes when salt conductance டெஸ்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ மைக்ரோசோம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மைக்ரோசோம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ராக்மெண்ட்ஸில் மிக்ஸ்டு ஹோமோஜினைஸ்டு மிக்சராக இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த மைக்ரோசோம்ஸ். இந்த மைக்ரோசோம்ஸை வச்சு தான் லேபில் ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க வெதர் சால்ட் கண்டக்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ நம்ம ஆப்ஷனில் கேட்குறாங்க பாருங்க, மைக்ரோசோம் டு நாட் ஷோ எனி கண்டக்டன்ஸ் ஆஃப் சால்ட் அயான்ஸ் வென் ஐசோலேட்டட் ஃப்ரம் த செல்ஸ். ஸோ ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கப்போ கிடைக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், அடிஷ்னல் ஆஃப் பியூரோமைசின் வில் லீட் டு இன்க்ரீஸ் சால்ட் கண்டக்டன்ஸ். அப்புறம் அடிஷன் ஆஃப் பியூரோமைசின் வில் ஹேவ் நோ எஃபெக்ட் ஆன் சால்ட் கண்டக்டன்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ரிசர்ச் ஸ்டடியில் இந்த டெஸ்டிங் ஸ்டடியில் வந்து பியூரோமைசின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ப்ரோட்டீன் கண்டக்டிங் சேனலில் அந்த ரைபோசோமில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் கண்டக்டிங் சேனல் வந்து விட்டு போகிறத பார்த்துருக்காங்க. ஸோ அப்போது கிடைக்கக்கூடிய அந்த ஓப்பனான அக்வஸ் சேனல் தான் இந்த அயான் கண்டக்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி பார்க்க போனால் அடிஷன் ஆஃப் பியூரோமைசின் தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ்டு சால்ட் கண்டக்டன்ஸ் கொடுக்கறது. அதனால ஆப்ஷன் பி கரெக்ட். அப்போது தானாக மைக்ரோசோமுக்கு அந்த செல்லிலிருந்து வெளியெடுத்த மைக்ரோசோமுக்கு சால்ட் கண்டக்ஷன் ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆப்ஷன் ஏ அண்ட் பி தான் ஆன்சர். Which one of the following statement regarding the production of various reactive oxygen species during oxidation burst is incorrect? The oxidation burst வந்து இந்த reactive oxygen species கொடுக்கும். நம்மளுடைய நார்மல் செல் மெட்டபாலிசம்ல கிடைக்கக்கூடிய இந்த reactive oxygen species பற்றினது தான் நம்ம இங்கே கேட்குறாங்க. ஸோ NADPH ஆக்சிடேஸ் இந்த நம்மளுக்கு ஸ்டடி பண்ணாத படிச்சுட்டு நம்ம ஆப்ஷனுக்கு போகலாம். NADPH oxidase activation in phagocytes can be induced by large number of soluble particulate factors. So அது மூணு என்ன ஈவெண்ட் அப்படின்னா, protein phosphorylation நடக்கும், GTPase action, அப்புறம் translocation of cytosolic components. அதுவும் இந்த பிளாஸ்மா மெம்பரனும் இந்த phagocytosis formation அப்போ நடக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ NADPH oxidase உடைய ஹெல்ப் இருக்கு. ஸோ NADPH oxidase involved in the process of plasma membrane spanning. Yes. In Arabidopsis, NADPH oxidase are encoded by respiratory burst oxidase homologue அப்படின்றாங்க. இதுவும் கரெக்ட். Superoxide dimutase is an apoplastic enzyme involved in the formation of. So superoxide dimutase வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆக்சிஜனும் ஹைட்ரோஜன் பெராக்சைடும் கொடுக்கும். இதுல இருந்து சூப்பர் ஆக்சைட்லேருந்து. சூப்பர் ஆக்சைட்ல இருந்து தான் ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் பெராக்சைட் கிடைக்கும். இந்த சூப்பர் ஆக்சைட் டைமியூட்டேஸ்ல இருந்து சூப்பர் ஆக்சைடே கிடைக்காது. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் படி இது வந்து தப்பு. இதுதான் நம்மளுக்கு இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ஆன்சர். FAD is involved in the formation of superoxide. Yes, transfer of one electron from fully reduced flavin to oxygen. ஸோ இந்த ஸ்டடியிலேருந்து பார்த்தோம்னா நம்ம FAD வந்து சூப்பர் ஆக்சைட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோன்னு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் சி. So next question, in which one of the following organelle does glycine decarboxylase complex and serine hydroxymethyl transferase convert two molecule of glycine into serine during this photorespiration? So நம்மளுக்கு எந்த ஆர்கனெல்ல நடக்குது அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ போட்டோரெஸ்பிரேஷனை C2 சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த C2 சைக்கிள் உடைய கான்செப்ட் நம்ம இங்கே பார்த்துருவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வருது பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த C2 சைக்கிள் கெல்வின் சைக்கிள்லேருந்து கிடைக்கக்கூடிய RUBP, அதாவது ருபிலோஸ் பை பாஸ்பேட்டும் ஆக்சிஜனும் சேர்ந்து 2-பாஸ்போகிளிசரேட்டா குளோரோபிளாஸ்ட்ல கன்வர்ஷன் நடக்குது. ஸோ இந்த 2-பாஸ்போகிளிசரேட் வித் ரிலீஸ் ஆஃப் 1 பாஸ்பரஸ் அயான் அண்ட் ரிலீசஸ் 2 இங்கே நம்பர் வந்து நம்மளுக்கு நம்ம டீப் ஸ்டடியில் கிடைக்கும், கிளைகோலேட் அப்படின்றாங்க. ஸோ கிளைகோலேட் திரும்பவும் பெராக்சிசோமில் என்டர் ஆகி ஒரு ஆக்சிஜன் யூஸ் பண்ணி வித் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் பெராக்சைடு N-glyosylate மாறுது. ஸோ அகெயின் கிளைஆக்சிலேட் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளைசின்.
again glycine enters mitochondria. In the next organelle வந்து mitochondria. So இங்க இருக்க glycine with help of NAD and converting into energy NADH and with release of carbon dioxide and ammonia gives serine. So glycine is converted into serine in which organelle? Mitochondria. So இதப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய answer mitochondria. So still இதை கண்டினியூ பண்ணுவோம். மைட்டோகாண்ட்ரியாலிருந்து செரைன் enters to peroxisome. அப்போ செரைன் வந்து ஹைட்ராக்சி பைருவேட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த பைருவேட் ஹைட்ராக்சி பைருவேட் வித் யூசேஜ் ஆஃப் எனர்ஜி NADH யூஸ் பண்ணி NAD கன்வெர்ட் ஆகி கிளிசரேட்டா கன்வெர்ட் ஆகுது. So இந்த glycerate again enters into chloroplast with the use of one energy ATP gives 3-phosphoglycerate. இந்த 3-phosphoglycerate திரும்பவும் கெல்வின் சைக்கிள்ல என்டர் ஆகி இந்த C2 சைக்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுது. DNA from a strain of bacteria with the genotype A plus B plus C plus D plus E plus was isolated and used to transform a strain of bacteria that was A minus, B minus, C minus, D minus, E minus. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு presence of donated genes கிடைச்சது. ஸோ இந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து கோ டிரான்ஸ்ஃபார்மாக கிடைச்சிருக்கு. அதாவது ஏவும் சியும் சேர்ந்து பியும் டியும் சேர்ந்து இப்படி கோ டிரான்ஸ்ஃபார்ம்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஜீனுடைய கரெக்ட் ஆர்டர் தான் நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த கோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஜீன் அதாவது ஏவும் சியும் பக்கத்தில் தான் இருக்கணும். ஸோ நம்ம எழுதி பார்ப்போம். ஏ சி நியர்பை இருக்க. நெக்ஸ்ட் பி பிளஸ் அண்ட் டி பிளஸ். நெக்ஸ்ட் எழுதி பார்ப்போம். பி பிளஸ் டி பிளஸ். அடுத்தது இ பிளஸ் டி பிளஸ். ஸோ டி பக்கத்தில் தான் இ இருக்குது. ஸோ நம்ம இங்கே வெறும் இ மட்டும் எழுதுவோம். சி பிளஸ் பி பிளஸ். ஸோ சியும் பியும் நியர்பையாக இருக்கா? எஸ். ஸோ நம்மளுடைய கரெக்ட் ஆர்டர் இதில் இருக்கிறது தான் வரணும் கரெக்ட் ஆர்டர். ஸோ ஏசி நெக்ஸ்ட் பி இங்கே இல்லை. ஸோ இங்கே இருக்கு பி. ஸோ ACBDE இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Western Ghats of India is considered as one of the global biodiversity hotspot. நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து குளோபல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் நிறைய இருக்கு. ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் இருக்கணுமா ஒரு ஹாட்ஸ்பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஹை ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் வேணும். ஹை எண்டமிசமும் இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த லேண்ட் அந்த ஹாட்ஸ்பாட்ன்றதே வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஏரியா. இதை இனிமேலும் பீப்புள் இந்த யூசேஜுக்கோ அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை நார்மல் பீப்புள் மூவ்மெண்ட்டுக்கோ என்க்ரோச் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஹாட்ஸ்பாட்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஹை எண்டமிசம் இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் வந்து ரேர் ஸ்பீஷியஸ் எல்லாம் ஹை எண்டமிக் ஸ்பீஷியஸாக மாறிடுறத நம்ம பார்க்க முடியும். ஹேபிடேட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்க போனால் லார்ஜ் ஆல்டிடியூட்னல் ரேஞ்சை வந்து ஹாட்ஸ்பாட்னு அறிவிக்க முடியாது. ஏன்னா ஆல்டிடியூட்ல ஹை ஆல்டிடியூட்லலாம் நம்மளுக்கு ஹை ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் இருக்காது. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் A, B and C. As per ACHI Target 11 of Convention of Biological Diversity, what percentage of geographical area was proposed to be protected for biodiversity conservation of the year 2020? So Target 11 by 2020 படி பார்த்தோம் அப்படின்னா லீஸ்ட் வந்து 17% டெரஸ்ட்ரியல் அண்ட் இன்லேண்ட் வாட்டரும் 10% கோஸ்டல் அண்ட் மரைன் ஏரியாஸும் இருக்கிறத ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆப்ஷன் சி. Which one of the following statement about ATP generating mitochondria is true? ஸோ மைட்டோகாண்ட்ரியால தான் நம்மளுக்கு ATP சிந்தசிஸ் அதிகமாக நடக்குது. மைட்டோகாண்ட்ரியா தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி நிறைய கிடைக்கக்கூடிய ஆர்கனல். இதில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும்போது நடக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அவுட்டர் மெம்பரன் இஸ் பெர்மியபிள் டு புரோட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் மெம்பரன், இது இன்னர் மெம்பரன், இது இன்டர் மெம்பரன் ஸ்பேஸ், உள்ள இங்கே இருக்கக்கூடியது மேட்ரிக்ஸ். ஸோ இதில் நம்ம ஆப்ஷனில் த அவுட்டர் மெம்பரன் இஸ் பெர்மியபிள் டு புரோட்டானான்னு கேட்குறாங்க. இந்த அவுட்டர் மெம்பரன்ல இருந்து நம்மளுக்கு எந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபரோ இன்சைட் வரதையோ பார்க்க முடியல. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. த இன்னர் மெம்பரன் இஸ் நாட் பெர்மியபிள் டு புரோட்டான். நம்மளுக்கு இதுதான் இன்னர் மெம்பரன். இந்த இன்னர் மெம்பரன்ல தான் நம்மளுக்கு இந்த 5 காம்ப்ளெக்ஸும் அடங்கி இருக்கு. இந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல தான் நம்மளுக்கு புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் பார்க்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் 3 and 4th காம்ப்ளெக்ஸ்ல புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஒவ்வொரு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் அப்பவும் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறத பார்க்க முடியும். ஸோ இன்னர் மெம்பரன்ல வந்து புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். என்ன சொல்றாங்க? நாட் பெர்மியபிள் சொல்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. The intermembrane space has high concentration of proton. இன்டர்மெம்பரன் ஸ்பேஸ்ல பாருங்க நம்மளுக்கு புரோட்டான் வந்து கான்சன்ட்ரேஷன் நிறைய கிடைக்குது. ஏன்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ்ல இருந்து
வர புரோட்டான் எல்லாம் வந்து வெளியில இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு மூவ் ஆயிடுது இந்த காம்ப்ளெக்ஸ் மூலியமா. ஸோ ஆப்ஷன் 3 சி இஸ் கரெக்ட். மேட்ரிக்ஸ் ஹாஸ் ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டானான்னு கேட்குறாங்க. கம்பேர் டு இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் மேட்ரிக்ஸில் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டான் கம்மி தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் சி. The amount of energy used to break a single covalent bond is. ஸோ ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவேலன்ட் பாண்ட் பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான எனர்ஜி அப்ராக்சிமேட்லி 436 கிலோ ஜூல் பர் மோல். இதோடைய ரேஞ்ச், இந்த வேல்யூடைய ரேஞ்ச் இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா 200 to 500 கிலோ ஜூல் பர் மோல்குள்ளே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். A herbivore eats food that provides 1000 kilojoule of energy, of which 500 kilojoule lost in feces. ஸோ 500 கிலோஜூல் வந்து வேஸ்டேஜாக போயிடுறதுனால நம்மளுக்கு நம்மளுடைய எனர்ஜி, ஸோ எனர்ஜி அசிமுலேட்டட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய டோட்டல் எனர்ஜி, அதாவது 1000 கிலோஜூல் மைனஸ் எனர்ஜி லாஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 500 கிலோஜூல். ஸோ நம்மளுடைய எனர்ஜி அசிமுலேட்டட் எவ்வளோ 500 கிலோஜூல். Percent production efficiency உடைய ஃபார்முலா டோட்டல் எனர்ஜி யூஸ்டு ஃபார் growth பை எனர்ஜி அசிமுலேட்டட். டோட்டல் எனர்ஜி யூஸ்ட் ஃபார் growth எவ்வளோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 150. ஸோ 150 எனர்ஜி அசிமுலேட்டட் நம்ம கீழே இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா 500 கிடைச்சிருக்கு. ஸோ 500 into 100 இதில் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 30 கிலோஜூல் பர் மோல். ஸோ இங்கே ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Which of the following is not an example of learning? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். இம்ப்ரிண்டிங் அப்படின்னா நம்மளுக்கு இன்னேட் லேர்னிங் டு டெவலப் கேரக்டர் ஃப்ரம் கேர்டேக்கர். நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறவங்க, ஒரு பேரண்ட் ஆகட்டும், இல்லை வளர்க்குறவங்களாகட்டும், இல்லை பார்த்துக்கிறவங்களாகட்டும், அவங்கள்ட்டேருந்து அப்சர்வ் பண்ணுற கேரக்டர். ஸோ இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் லேர்னிங். அதுதான் இம்ப்ரிண்டிங். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்ன் இஸ் இன்வாலண்ட்ரி, ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம், இன்வாலண்ட்ரி, ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன் மைண்ட். ஸோ அப்படி பார்க்க போனால் இது வந்து ஆல்ரெடி இன்சைட் இன் மைண்ட். ஸோ இது லேர்னிங்கில் வராது. அப்படி பார்த்தா இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். ஆப்பரண்ட் லேர்னிங் கண்டிஷனிங் அப்படின்னா ஸ்கின்னர்ஸ் கண்டிஷனிங்னு சொல்லலாம். ஸோ லேர்னிங் பை ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனாலையோ இல்லை ரிவார்ட்னாலையோ ஒழுங்காக வளரக்கூடியது, அதுதான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறது. ஹேபிச்சுவேஷன் அப்படின்னா அக்கர்ஸ் வென் எக்ஸ்போஸ்டு டு ஸ்டிமுலை. ஒரு எக்ஸாம்பிள் சவுண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ சவுண்டு வந்து நம்மளுக்கு ஒரு புதிய சவுண்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அதை கவனிப்போம், கூர்ந்து கவனிப்போம். நெக்ஸ்ட் அதே சவுண்டு ரிப்பீட்டடாக இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம் அந்த ரெஸ்பாண்டுக்கு. ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் லேர்னிங். ஒரு ஸ்டிமுலேட்டட் சவுண்ட் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் தான் ஹேபிச்சுவேஷன். ஸோ இதில் நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கரெக்ட் ஆப்ஷன்? ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்ன். இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்.